அம்மா, நீங்க எல்லாரும் ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனோம். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட்டதில்ல. நான் எப்பவும் பழச மறக்காதவன். வட செல்வம். அவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கத்தானே செய்யுது. நாம இப்ப கேட்டுக்க வேண்டிய காலம். ஆமா, நீங்க பாம்பே போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாப்பா, நாளைக்கு சாயங்காலம் போலான் இருக்கேன். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். ரொம்ப நன்றி சுந்தர். எதுக்குப்பா? இல்ல, நான் சென்னைக்கு வந்தபோது எப்படி இருக்க போமோன்னு மலைப்பா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு 2-3 மாதம் ஓடி போச்சு. நான் நினைச்ச மாதிரி இல்லாம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பா அது சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு? சரி சரி, வா, என் கார்லயே கொண்டு போய் உன்னை இறக்கி விட்டுறேன். வாப்பா. இல்ல, நான் சக்தி வாமா. வாப்பா. அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? வில்லங்கம்மா எதுவும் கேட்க மாட்டேன்னா தாராளமா கேளு. நீ பதில் சொல்றத வச்சுதான் இருக்கு வில்லங்கமா இல்லையான்றது. நீ கேக்குறது வில்லங்கமா தானே இருக்கு. என்னன்னு சொல்லு. இல்லம்மா, இப்ப கோயில ஒருத்தர் பார்த்தோமே, அவங்க நமக்கு நெருங்கின உறவா? ஆஹா, தொட்டு தொட்டு கொஞ்சம் தூரத்து உறவு தான்டா. அந்த தேவராஜ் இருக்காரு, அவர் எனக்கு அண்ணன் முறை வேணும். ஓ, அண்ணன் முறை வேணுங்கிற? நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பெரிய பகை சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னடா இப்ப நீ என்ன கேட்க வர? இல்லம்மா, தேவராஜன்கிறவரு உங்ககிட்ட அன்பா மரியாதை தான் பேசினாரு. நீ தான் அவர்கிட்ட முகம் கொடுக்காம ஒரு மாதிரியா பேசிட்ட, அதான் கேட்டேன். முதல்ல அந்த பொண்ணு யாரும் தெரியாத போது நல்லா தான் பேசினேன். தூரத்து உறவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ பேசினவதான் எனக்கு சரியா படல, அதான். என்னத்தோட பேச சொல்ற? பார்த்த இடத்துல உடனே கொஞ்சம் கொலாவ சொல்றியா? அப்படி சொல்லலாமா? இப்ப அவங்க நமக்கு வேண்டாதவங்க கிடையாது. இல்ல ஒருவேளை வேண்டாதவங்களாவே இருந்தா கூட முகத்துக்கு நேரா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது கொஞ்சம் கூட முகதாட்சியம் இல்லாம அப்படி கடுமையா பேசுறது நல்லதா படல, அதான். ஏமா அவங்க கிட்ட அப்படி மூஞ்சி தூக்கிட்டு பேசுன? ஆமா, அந்த ஆள் வாழ்ற வாழ்க்கைக்கும் பொழைக்கிற பொழப்புக்கும் அந்த மனுஷனோட நமக்கு ஒட்டுற ரொம்ப தேவைதான். கர்மம் கர்மம். ஏமா அப்படி சொல்ற? டேய் போதும்டா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இல்லம்மா, இப்ப அவங்க வந்து நமக்கு வேண்ட சொன்ன கேட்டுக்கிறியாடா நீ? என்னமோ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர. ஆமாண்டா, வழக்கம் போல எனக்கு வேண்டாதவங்க எல்லாம் உனக்கு வேண்டியவங்களா ஆயிட்டாங்களா? அப்படியா சொன்ன? ஏன் இப்ப கத்துற? ஆட்டோ, நீங்க ஏறி வீட்டுக்கு போங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏறிடி. எதையாவது ஒண்ணு பேசி என் கோவத்தை கலர்றதே உனக்கு வேலையா போச்சு. சரி சரி, கொஞ்சம் 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 குடுறா, கொஞ்சம் குடுறா. ஆ கட்ட கட்ட கட்ட. இதே தமிழே. அப்படிதான். சரி 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 சரி. என்னக்கா, குழந்தைக்கு காய்ச்சல் போல இருக்கு? ஆமாப்பா, ராத்திரி உடம்ப தொட்டு பார்த்தேனா அனலா கொதிச்சுது. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, யாரையும் எழுப்ப வேண்டாமேன்னு மருந்து கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, இப்ப ஏறிடுச்சு. கொஞ்சம் குடுற, கொஞ்சம். டாக்டர் கிட்ட கூட்டு போலாமா? இப்பதானே மருந்து கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம். சார், போஸ்ட். தபால்கார வந்திருக்கான், போய் பாரு. ஓ ஓ ஓ ஓ, என்னடா மருந்து குடிக்க இவ்வளவு அடம் பிடிக்கிற நீ? லீலாங்கிறது நான் தான். உங்களுக்கு தாங்க. என்னக்கா? பவானி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. எப்பக்கா இன்டர்வியூ? ஷூரா என்னைக்குன்னு தெரியல பவானி. கை கொடுக்கா. கங்க்ராச்சுலேஷன். Thank you. எதுக்கு கையெல்லாம் கொடுத்தாவது? அப்பா, லீலாக்காக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. வேலைக்கா? ஆமாப்பா, இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். அப்போ லீலாக்கு வேலை கிடைச்சிடுமா? ஆமாக்கா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும். கல்யாணத்துக்கு முந்தி வந்திருந்தா பரவாயில்ல. இப்ப கால போன கடைசியில கையில 2 புள்ளைய வச்சுக்கிட்டு கழுத்துல தாலியுமா எப்படி வேலைக்கு போவ? எனக்கா நீ இப்படி சொல்ற? கல்யாணம் நான் யாரும் வேலைக்கு போறது இல்லையா என்ன? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை கிடைச்சா வேலையை விட்டுருவாங்களா என்ன? பவானி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ கொஞ்சம் சுமாரு. அக்கா, எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். வேலைக்கு போறதும் போகாததும் லீலாக்காவோட இஷ்டம்.
இதுல நம்ம யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அது லீலாக்காவோட உரிமை. என்னப்பா? சரிதான். அடி போங்கடி, சும்மா கதைக்கு ஆவதெல்லாம் பேசிக்கிட்டு நேரத்துக்கு பிடிச்ச கேடு. அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? அப்பா, நான் இந்த இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன லீலா, முடிவே பண்ணிட்டியா? ஏய் ரொம்ப கஷ்டம்டி. பவானி பேசுறதெல்லாம் வச்சு முடிவு பண்ணாத. இதுக்கு என்ன தெரியும்? ஆத்த கண்டிச்சா அழகுற கண்டிச்சா? அக்கா, இப்ப என்ன வேலையை கிடைச்சிருச்சு, ட்ரை பண்ணி பாப்போம். கிடைச்சா போலாம். சரி, ஒருவேளை வேலை கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவ? கிடைச்சதுன்னா கண்டிப்பா வேலைக்கு போவேன். அம்மா, வாசு இங்க வாப்பா. என்ன? உன் மூஞ்சில சிரிப்பே வராதா? எள்ளும் கொள்ளும் வெடிச்ச மாதிரி. அப்படி என்னடா கோவம் உனக்கு? என்னடா முறைக்கிற? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இப்படியா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அலையறது? ஏற்கனவே நம்ம வீடு இருக்கிற இருப்பு சரியில்லை. ஆமா, நம்ம வீடு இருக்கிற இருப்பு சரியில்லைதான். ஏன் சரியில்லை? அது யார் காரணம்? அதை நினைக்கும் போது மூஞ்சில தானா எரிச்சல் வருது. பாரு, இப்படிப்பட்ட வீட்டுல இருக்க வேண்டியவங்களா நம்ம? அதானே, இந்த நிலைமைக்கு வந்தா அந்த ஆளுக்கு நாக்கு ருசி குறையல. அவருக்கு பிடிச்ச வாழைப்பூ கேக்குதா? போக வர பந்தம் மட்டும் குறையல. இதெல்லாம் நினைக்கும் போது எரிச்சல் வராம என்னமா பண்ணோம்? டேய் வாசு, வசதியா இருக்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம்டா. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையா ஆதரவா இருக்கணும்டா. இது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்க பாருமா, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணாத, உன் வீட்டுக்காரருக்கு பண்ணு. நம்ம குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த ஆள் தான். இன்னும் பழைய நினைப்பிலே சுத்திட்டு இருக்கிறது அந்த ஆள் தான். நொந்த மாட்டு புண்ண நாம ஏன்டா கலரணும்? கலரணுமா? அந்த ஆளுக்கு வெளிக்கிட்டோம். அப்போ அந்த ஆளுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். வாசு, டேய், நான் உன்னை பெத்த அப்பன்டா. என்னது, எனக்கு வலிச்சா உனக்கு சந்தோஷமா? நேரண்டா. டேய், நீ என்னை பல முறை இப்படி பேசியிருக்க, பரவாயில்ல. என்னை வீட்டில இருந்து எவ்வளவு நாளும் பேசு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா இன்னைக்கு கோயில நடந்துக்கிற மாதிரி 10 பேர் இருக்கும்போது நடந்துக்காதப்பா. அத கூட என்னுடைய மான மரியாதை போயிரும்னு சொல்லப்பா. நம்ம குடும்பத்தோட மான மரியாதை போயிரும் தான் சொல்றேன். குடும்பத்தோட மானமா? இன்னும் நம்ம குடும்பத்துக்கு மான மரியாதை இருக்கா? ஏன் இப்படி வாய்ப்பு சும்மா போய் சொல்றீங்க? ரோஷம் கட்டு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன போறதுக்கு இன்னும் மான மரியாதை எங்க இருக்கு? போய் நம்ம முதல்ல இந்த ஊர்ல கேட்க சொல்லு, தெரியும். நீயே இப்படி எல்லாம் பேசலாமா? நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே. அதை நினைச்சாதான் எனக்கு அவமானமா இருக்கு. போதுண்ணே, ப்ளீஸ் எனக்காகவாது நிறுத்து. நம்ம அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? சக்தி, சாரிமா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இந்த மாதிரி பேசல. நான் கஷ்டப்படுறது இருக்கட்டும். இனி இந்த வீட்ல உன்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதானே என்னோட ஆசை. அண்ணே, நாளைக்கு சுந்தரம் அங்கிள் என்ன ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு. எங்க? லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியா? அவங்க நமக்கு தூரத்து சொந்தமா? போகட்டுமா? போ. எனக்கு தெரியும், நான் கேட்டா நீ ஒத்துக்குவேன்னு. உன்னை வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சாதான். அண்ணே, நீ வருத்தப்பட்டா என்னால எப்படி நான் வேலைக்கு போக முடியும்? இல்லம்மா,
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலைக்கு போ. கங்க்ராட்ஸ். என்னங்க, ம். சாயந்தரம் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன, இன்னைக்கு யாராவது உங்க கூட சண்டை போட்டாங்களா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லையா? என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கு, வேற என்ன விஷயம்? ஈஸ்வரி அக்கா பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நானே போய் பேசினேன். ஆனா அவங்க தான் என்கிட்ட பேச தயாரா இல்ல. நீயா போய் பேசுனியா? ம். ம், என்ன சொன்னாங்க? என் புருஷன் உங்ககிட்ட பேசுறத பார்த்தா என்னை கொண்டே போட்டுருவாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? இந்த வீட்ல என்ன விவாதமே நடந்ததே இல்லையா, இல்ல சண்டையே நடந்ததே இல்லையா? இதையே இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறாங்க. ஏன் விஜய், உனக்கு என்னாச்சு? நீ எதுக்கு அவங்ககிட்ட கீழே இறங்கி போற? எங்க வீட்டு ஆளுங்க பத்தி உனக்கு தெரியல. நீ கொஞ்சம் கீழே இறங்கி போறேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உடனே அவங்க உச்சாணிக்கும்ல போய் ஏறி நின்றுவாங்க. அதுக்கு இல்லைங்க, என்னாலதான் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. சரி, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கிட்ட போய் பேசினேன். அது எப்படி விஜய்? நீதான் ரோசத்துக்கு பேர் போனாலாச்சே, உன்னால எப்படி கீழே இறங்கி வர முடிஞ்சுச்சு? நீ எங்கிட்டே மூஞ்சி முறையை காட்டுவ, சரியா பேச மாட்ட. இதெல்லாம் உன்னோட வீரத்துக்கு அசிங்கம் இல்லையா? என்ன நக்கலா? நக்கலே தான். இதே மாதிரி தான் உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போன்னு நான் சொன்னேன். கேட்டியா நீ? ஆனா எங்க அக்கா கிட்ட எங்க வீட்டாளுகிட்டையும் அனுசரிச்சு போறதுக்கு நீ தயாரா இருக்க. இது என்ன கணக்கு? ஆமா, அப்படிதான். என்ன இருந்தாலும் இந்த வீட்டு ஆளுங்க எனக்கு முக்கியம் இல்லையா? ம், அப்படின்னா புகுந்த வீட்டுல யாரா இருந்தாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அனுசரிச்சுட்டு போகணும், அப்படித்தானே? அப்படிதான். ஏன் விஜய், என்ன காரணம்? நீங்க தாங்க, நீங்க தான் எனக்கு முக்கியம். அதனாலதான் இப்படி. இதேதான் நானும் யோசிச்சு தானே நீ கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொன்னேன். கேட்டியா? கேட்கல. எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன பண்ண முடியும்? இங்க பாரு விஜய், இனிமே நீ எங்க வீட்டு ஆளுகளா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு ஆளுகளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட விரோதம் பார்க்காம கொஞ்சம் அனுசரிச்சு எல்லார் கூடயும் சகஜமா பேசி பழகுறதுக்கு முயற்சி பண்ணு. நம்மள மாதிரி குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுங்கிறது ரொம்ப சகஜம். அதுக்காக ஒண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுக்க கூடாது. அவங்ககிட்ட நம்மளே போய் பேசணும். அவங்க மோத்த காட்டுவாங்க, மறுபடியும் போய் பேசு, அடுத்த நிமிஷம் அவங்க நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த காலத்துல கூட்டு குடும்பங்கிறது அத்தி பூத்த மாதிரி இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது ஒரு வரம் மாதிரி. அதுவும் ஒரே வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய வரம். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாமே. என்ன சொல்ற? படு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாம்மா, படிச்ச படிப்பு வீண் போகக்கூடாது. நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா, கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவ. மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீங்க என்ன இப்படி என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதான் சொல்றேன் லீலா, படிப்பு வீணாகக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும். மாமா, இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. படிச்சதெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மாமா. ப்ரிப்பேர் பண்ணுமா, அதெல்லாம் நீ ஈஸியா பிக்கப் பண்ணிடுவ. உன் திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தைரியமா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுமா. மாமா, அவர் எப்படி இருக்காரு? அத பத்தி என்னம்மா, நம்ம வீட்டு மகாராணிங்களோட அதிர்ஷ்டத்தை பத்தி சில மரமண்டைங்களுக்கு தெரியாது. அந்த ஜென்மங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? மாமா, எனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைச்சிரும்ல? நிச்சயமா கிடைக்கும். இந்த வேலை கிடைச்சி நீ கை நிறைய சம்பாரிச்சு ஓஹோன்னு வரப்போற பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அட என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. ஆமா, இதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருல்ல? அப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டாரு.
இருந்தாலும் உங்க பிள்ளைகிட்ட கேட்க வேண்டாமா மாமா? என்னது இவங்கிட்டயா? அது எதுக்குமா? அதான் நான் சொல்றேன்ல, எல்லாம் கரெக்டா நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தெம்பா மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாரு. என்ன வச்சுட்டுமாமா? சரிங்க மாமா. சரிம்மா. அப்பா என்னப்பா? என்னது என்ன? ஏதோ வேலை வேலைன்னு பேசிட்டு இருந்தீங்க. யாரு போன்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்பா என்னப்பா விஷயம்? எங்க இருந்து பேசுனாங்க? யாரு போன்ல? ஏதோ வேலை வேலைன்னு பேசிட்டு இருந்தீங்க. டேய், உனக்கு தேவையில்லாத விஷயம் தானே சொல்லல. சும்மா ஏன்டா ஆளை போட்டு நச்சரிச்சுக்கிட்டு? நம்ம வீட்டுக்கு போன் வருது. யார் என்னன்னு நான் விவரம் கேட்க மாட்டேனா? எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? யாரு போன்லன்னு சொல்லுங்க. டேய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். தொணன்னு பேசி மூட் அவுட் பண்ணாத. என்னப்பா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவும் சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. டேய், நீ எத்தனை நாள் உருன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு இருப்ப. இன்னைக்கு சந்தோஷமா என் ரூம் கதவை சாத்திக்கிறேன். அப்பா அப்பா அப்பா